பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு வசந்த காலம், த ஸ்பிரிங் சீசன். நமக்கும் வாழ்க்கையிலே பல நெருக்கங்கள், பாரங்கள், கவலைகள் வரும்போது எல்லாமே முடிந்து விடுமோ, எல்லாமே எதிரடியாக நடந்து விடுமோ, நம்பிக்கைகள் சிதறிவிடுமோ என்று எண்ணும்போது இல்லை. இந்த குளிர்காலத்துக்கு பிறகு அடுத்து வருவது வசந்த காலம் வருகிறது. ஆசீர்வாதமான நேரத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அருமையானவர்களே, மிக இருண்ட நேரமாக இருந்தால் நீங்கள் விசுவாசியுங்கள். The darkest hour is nearest to dawn. மிக இருண்ட நேரம் விடிய காலத்துக்கு சமீபமாக இருக்கிறது. சீக்கிரத்திலே விடுதலை வந்துவிடும். சீக்கிரத்திலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவனுடைய சித்தம். அருமையானவர்களே, சூலமித்தியாள் பலவிதமான நெருக்கத்திலே இருக்கிறாள். அவருடைய வாழ்க்கையிலே குளிர்காற்று வீசிக்கொண்டிருக்கிறார். The winter season, குளிர்காலம் அவருடைய ஆத்மாவிலே. அப்போது அவள் வசந்த காலம் வருவதை எதிர்பார்க்கிறாள். வசந்த காலம் எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் சமூகம், இயேசுவின் வல்லமை. இந்த மூன்று குளிர்காலத்துக்கு அடுத்து நமக்கு வரக்கூடிய வசந்த காலத்தை நமக்கு கொண்டு வருகின்றன. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது சூலமித்தியாளுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம். அவளுடைய நிலைமையை பார்ப்போம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலியாக இருக்கிறேன். இது யார் யாரை பற்றி சொல்கிறது? பொதுவாக நாம் இதை யாரை பற்றி சொல்வதாகவே நாம் எண்ணி பாடுகிறோம். இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறதாகவே பாடுகிறோம். இது இயேசுவை பற்றிய வார்த்தைகள் அல்ல. இது சூலமித்தியாளை பற்றி தான் அவள் சொல்லுகிறாள். தன்னை பற்றி அவள் சொல்லுகிறாளே தவிர இது இயேசு அல்ல. சாரோனின் ரோஜா. இயேசுவை இந்த வேதத்தில் ஒரு இடத்தில் சாரோனின் ரோஜா என்று சொல்லப்படவில்லை. ஆனால் நீங்கள் இயேசுவையும் சாரோனின் ரோஜா என்று எடுத்துக்கொண்டால் அதில் எந்த தவறும் இல்லை, நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த வேத பகுதியானது என்ன சொல்கிறது என்றால், சூலமித்தியாள் தன்னை அறிமுகப்படுத்துகிறாள். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலியுமாய் இருக்கிறேன் என்று. சாரோன் என்பது யூதயா தேசத்தில் உள்ள ஒரு சமவெளி. இந்த சமவெளியில் தெருக்களில் பூத்து கிடக்கிற பூக்கள் தான் இந்த ரோஜாக்கள். இந்த ரோஜா விலையேறப்பட்டதல்ல. இந்த ரோஜாவை எடுத்து ஒரு மலர் ஜாடியிலே வைத்து அழகு பார்க்க மாட்டார்கள். இதை எடுத்து வீட்டிலே அலங்காரமாய் வைக்கிறது இல்லை. இது தெருக்களில் கிடக்கிற சாதாரணமான அழகுள்ள வாசனை உள்ள ஒரு மலர். சூலமித்தியாள் தன்னை இந்த மலருக்கு ஒப்பிடுகிறாள். நான் அழகுள்ளவள், நான் வாசனை உள்ளவள், ஆனால் நானோ சாரோனின் பள்ளத்தாக்கில் உள்ள ரோஜா. நான் சாரோனின் ரோஜாவாக இருக்கிறேன். அருமையானவர்களே, மிக சாதாரணமான இந்த பூவுக்கு தான் தன்னை அவள் ஒப்பு கொடுத்தாள். இந்த மலருக்கு தான் ஒப்பு கொடுத்தாள். அருமையானவர்களே, சாரோனின் ரோஜாவாகிய சூலமித்தியாளை பார்க்கும் பொழுது, மணவாட்டியாகிய நாம் சூலமித்தியாளை போல இந்த உலகத்தை பொறுத்தவரையில் சாதாரண மக்கள், மிக மிக சாதாரணமானவர்கள் தான். நம்மிடத்தில் உள்ள அழகு என்ன? அருமையானவர்களே, அழகு என்பது எல்லாராலும் விரும்பப்படுகிற ஒன்று. ஆனால் நம்முடைய அழகு என்ன? வேதம் சொல்கிறது, அழகு
வஞ்சனை உள்ளது. எந்த எந்த அழகு வஞ்சனை உள்ளது? இங்கு அழகான சகோதரர்கள் உண்டு, அழகான சகோதரிகள் உண்டு. உங்கள் அழகு வஞ்சனை என்று வேதம் சொல்கிறதா? இல்லை. கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிற ஒரு பெண், கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிற ஒரு ஆண் தன்னுடைய அழகை மாத்திரமே தொடர்புக்கு பயன்படுத்துவான், ஆனால் அது வஞ்சனை. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு அழகு இருக்கிறார். அந்த அழகு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தேவனது நோக்கம் என்று அர்த்தம். அவள் அழகுள்ளவள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவளிடத்தில் தேவ நோக்கம் இருக்கிறது. கர்த்தர் அவளை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். நீங்கள் எல்லாரும் அழகுள்ளவர்கள் என்பதை ஒத்துக்கொள்கிறீர்களா? நீங்கள் உங்கள் எல்லாரிலும் தேவனுடைய நோக்கம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் எல்லாரும் அழகுள்ளவர்கள். இந்த சூலமித்தியாள் அழகானவள் என்றால் அவளிடத்திலே தேவ நோக்கம் இருக்கிறபடியினாலே வேதம் அவளை அழகுள்ளது என்று சொல்லுகிறது. இது எந்த அகராதியில் போடப்பட்டிருக்கிறது பாஸ்டர்? எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அழகு என்பதற்கு தேவனுடைய நோக்கம் என்று? எந்த அகராதியில் சொல்லுகிறது? என் சத்திய வேதம் சொல்லுகிறது. எவ்விடத்திலே சொல்லுகிறது? அருமையானவர்களே, மோசேயை நாணற்பட்டியில் வைத்து நைல் நதியிலே விடும்போது அந்த எகிப்திய இளவரசி அந்த பெட்டியை திறந்து அந்த குழந்தை அழகுள்ளதென்று கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அர்த்தம், அந்த குழந்தையிடத்தில் தேவனுடைய நோக்கம் உண்டு. அதைத்தான் தாய் முதலாவது கண்டது, அழகுள்ளவள் என்று. எகிப்திய பெண் அதை கண்டாலோ காணவில்லையோ, அவனுடைய தாய் அதை கண்டாள். சின்ன பிள்ளையிலே மோசையை தன் மடியில் வைத்திருக்கும் போது என் அழகுள்ளவர் என்று அதை சீராட்டி பாராட்டி வணக்கும் போது தேவன் நோக்கத்தை சுமக்கின்ற என் பிள்ளையே என்று தாராட்டினாள். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்கள் பிள்ளைகள் அழகாக உடுத்தி அலங்கரித்து இந்த சபைக்குள்ளே வருவதை பெற்றோராக நீங்கள் கண்டு மகிழ்வதில் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். நமது பிள்ளைகள் ராஜகுமாரர்களை போல, ராஜகுமாரத்திகளை போல உடுத்திருப்பதிலே நான் சந்தோஷம் அடைகிறேன். என் கர்த்தரை நான் சோத்திருக்கிறேன். ஆனால் தேவ நோக்கத்தை பிள்ளைகள் தரித்திருக்கிறார்களா? தேவ சித்தத்தை தரித்திருக்கிறார்களா? அருமையானவர்களே, அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் பரலோகம் அழகுள்ளதென்று காணும். ஆகவே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அழகுள்ளவர்களாக வைத்திருங்கள். அருமையானவர்களே, தேவ சித்தம் தேவ நோக்கத்தை சுமக்கிற பிள்ளைகளாக நீங்கள் வைத்திருங்கள். அடுத்ததாக வாசனை உள்ள மலர். நம்ம எல்லாருக்கும் ஒரு வாசனை என்பது கிறிஸ்துவின் வெற்றி. நம்முடைய வாழ்க்கை என்பது கிறிஸ்துவனுடைய வெற்றியை அறிவிக்க வேண்டும். எல்லா இடத்திலும் வெற்றி சிறக்கப்படுகிற கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம் என்று பரிசுத்த பவுல் எழுதுகிறார். ஆகவே அருமையானவர்களே, குழந்தை இடத்தில் ரெண்டு சின்ன பிள்ளையை பார்க்கும் அழகும் வாசனையுமான குழந்தை என்று சொல்லுகிறோம். வளர வளர நாமும் அழகுள்ளவர்களாகவும் நற்கந்தம் உள்ளவர்களாக இருப்பது என்ன அர்த்தம்? நான் கிறிஸ்துவின் வெற்றியை வெளிப்படுத்துகிறவனாக இருப்பேன். தேவ நோக்கத்தை சுமக்கிறதாக இருக்கிறபடியினாலே நான் அழகுள் வாசனையும் உள்ள சாரோனின் ரோஜா. ஆகவே நான் ஒரு சாதாரண ஒரு மலர். பிரியமானவர்களே, இந்த உலகத்தை பொறுத்தவரையிலும் நாம் மிக மிக சாதாரணமானவர்கள். வேதம் சொல்வதை கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 26, 28. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 26, 28. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். சபையில் உள்ள எல்லாரையும் பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. பிரியமானவர்களே, சபையிலே சாக்ரட்டிஸ் இல்லை, அரிஸ்டாட்டில் இல்லை, பிளேட்டோ இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, அறிஞர்கள் இல்லை, கலைஞர்கள் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் இல்லை, விட்டாதார்கள் மிராஸ்தார்கள் இல்லை. ஞானிகளை வெட்க
வெட்கப்படுத்தும்படி, ஆனால் உலகத்தில் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். உலகத்தில் நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. உலக பிரகாரமாக நமக்கு சாக்கியங்கள் இல்லாதவர்கள் தான் அநேகம் பேர். ஒரு சில பேர் நல்ல நல்ல ஞானமுடைய படிப்புள்ள உத்தியோகம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஆனால் எல்லாரும் அப்படி அல்ல. உலக பிரகாரமாய் நாம் சாதாரணமானவர்கள். நாம் சாரோனின் ரோஜாக்களை போல சாதாரணமானவர்கள். ஆனால் ஒரு சாக்கியம் என்ன? நான் நற்கந்தம் உள்ளவனாய் இருக்கிறேன், நான் அழகுள்ளதாய் இருக்கிறேன் என்று. ஆகவே மிக மிக சாதாரணமாய் இருந்தும் நாம் இன்றைக்கு தேவ சமூகத்திலே அழகான ரோஜாவாய் இருக்கிறோம். வாசியுங்கள். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி, பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். நாம் பலம் உள்ளவர்கள் அல்ல, பணத்திலே பலம் உள்ளவர்கள் அல்ல. நாம் 1500 கிலோ தங்கம் கொண்டு ஆலயம் கட்டுறவர்கள் அல்ல, ஏராள செல்வந்தர்கள் அல்ல. நம் உலகத்திலேயே நாம் பெரிய ஐஸ்வர்யம் ஏனென்றால் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம், பரலோகத்தின் ரகசியத்தை பெற்றிருக்கிறோம், தேவ வெளிப்பாடுகளை பெற்றிருக்கிறோம், மகிமையின் ஐஸ்வர்யத்தை பெற்றிருக்கிறோம். நாம் சாரோனின் ரோஜாக்கள். இந்த உலகத்தில் மிக சாதாரணமான ஒரு சாரோனின் ரோஜா. ஆனால் நமக்குள்ளேயோ இவ்வளவு சாக்கியங்களை நாம் பெற்றிருக்கிறோம். அடுத்தபடியாக சோலமித்தியாள் தன்னை சொல்லுகிறான், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்குகளில் லீலி புஷ்பமாயிருக்கிறேன். லீலி புஷ்பம் வாசனை வருகிறது, ஆனால் எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. ஒரு மறைக்கப்பட்ட ஒரு ஜீவியம். ஆம் பிரியமானவர்களே, நம்மை குறித்து அதிகமாக உலகத்துக்கு தெரியாது. பிரியமானவர்களே, நாம் மிக மிக சாதாரண மக்களாகவே இந்த உலகத்தில் தென்படுகிறோம். ஆலயத்தில் சொல்கிறோம், ராஜகுமார ராஜாத்திகள், தேவ வல்லமை பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியின் வரம் பெற்றவர்கள் என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் பஸ்ஸில் ஏறும்போது ராஜகுமார் வாரணம் சொல்லுகிறார்கள், கிளறங்க, இடம் இல்லை. நாம் உலக பிரகாரமாக எந்த சாக்கியத்தை அனுபவிக்க முடியாதவர்களாய் மிக மிக சாதாரண மக்களாக இருக்கிறோம். The world has not recognized the power in us. நம்மில் உள்ள வல்லமை இந்த உலகம் அறியவில்லை, நம்மில் உள்ள அழகை இந்த உலகம் காணவில்லை, நம்மில் உள்ள வாசனை இந்த உலகம் அறிந்து கொள்ளவில்லை. நாம் மறைந்திருக்கிற ஒரு லீலி புஷ்பமாக இருக்கிறோம். என் பிரியமான சகோதரனே, சகோதரியா, நீங்கள் ஒருவேளை உங்களை குறித்து வெளி உலகத்துக்கு ஒன்றுமே தெரியவில்லையே. என் பக்தி, என் பரிசுத்தம், என் விசுவாசம் ஒருவருக்குமே தெரியவில்லையே. பக்தன் யோபுனுடைய பரிசுத்தம் உலகத்துக்கு தெரியவில்லை, அவனுடைய விசுவாசம் அண்டை வீட்டுக்காரனுக்கும் தெரியவில்லை, அவன் நண்பருக்கு அவனுடைய உத்தம வாழ்க்கை விளங்கவில்லை. என் பிரியமான சகோதரனே, சகோதரிய, உன்னை ஒருவருமே புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறாயா? உன் பரிசுத்தமும் உன்னுடைய விசுவாசமும் மற்றவர்களுக்கு தெரிய முடியாத நிலையிலே ஒரு பள்ளத்தாக்கில் லீலியை போல இருக்கிறாயா? அப்படித்தான் தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, பக்தன் யோபு இப்படி தன்னை குறித்து யாருமே அறியாத இருக்கிற நிலைமையிலே அவன் கதறி துடித்து விடவில்லை, பதறி எழுந்து விடவில்லை. அவன் சொல்லுகிறான், யோபு 16:19 இவ்விதமாக சொல்லுகிறது. யோபு 16:19 இவ்விதமாக சொல்லுகிறது. அருமையானவர்களே, என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இப்பொழுதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. ஆம், இதுதான் எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களிலே இருக்கிறார். உலகம் என்னை விளங்கிக் கொள்ளவில்லை. இந்த உலகத்தை பொறுத்தவரையில் பள்ளத்தாக்கில் லீலி, இந்த உலகத்தை பொறுத்தவரையிலும் நான் மறைவாகவே இருக்கிறேன். ஆனால் என் கர்த்தர் என்னுடைய சாட்சியை பரலோகத்தில் வைத்திருக்கிறார். நான் நித்திய ராஜ்யத்துக்குள் போகும்போது என் சாட்சி எனக்கு முன்னே வரும், என் கர்த்தர் என்னை கனப்படுத்துவார் என்று பக்தன் யோபு நம்பியிருந்தான். அருமையானவர்களே, பிரியமானவர்களே, இந்த உலகமானது இன்றைக்கு யாரை கௌரவித்துக் கொண்டிருக்கிறது? அருமையானவர்களே,
சினிமா நடிகர்களை பிரித்து பாவம் அவர்களே நோய் பிடித்தவர்கள். சமுதாயத்திலும் நோய், அவருடைய சரீரத்திலும் நோய், சிந்தனையிலும் நோய் எல்லாம். ஆனால் அவளுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்து அவளை கௌரவித்து கொண்டிருக்கிற உலகம். என் பிரியமான சகோதரனே சகோதரியா, உலகம் இப்படியெல்லாம் நம்மை யாரும் கௌரவிக்க மாட்டார்கள். நம்முடைய கௌரவம், நம்முடைய மரியாதை, நம்முடைய மதிப்பு, நம்முடைய அங்கீகாரம் பரலோகத்தில் இருக்கிறது. என் கர்த்தர் அந்த நாளிலே அதை விளங்க பண்ணுவார். அருமையானவர்களே, ஆகையினாலே நீங்கள் சோர்ந்து போய் விடாதீர்கள். இந்த உலகமானது அறிந்ததைத்தான் மெச்சிக்கொள்ளும், அறியாததை தேடாது. எத்தனையோ காரியங்களை அவர் அறியவில்லை. இயேசு கிறிஸ்து இந்தியா தேசத்திற்கு பள்ளத்தாக்கின் லீலி. பள்ளத்தாக்கின் லீலி என்று சொல்லும்போது அது அல்லேலூயா சொல்லப்படுவதற்குள்ள காரியம் அல்லவே. அதில் நாம் மகிழ்வதற்கு என்ன இருக்கிறது? என் கர்த்தருக்கு, என் கர்த்தருடைய மதிப்பு, மரியாதை, வல்லமை ஒன்றும் என் தேசத்துக்கு தெரியவில்லை. இந்த தேசத்துக்கு வேறு பல காரியங்கள் தெரியும். ஆனால் அறியாத இந்த காரியத்தை அவர்கள் அப்படியே விட்டு விடுகிறார். என் பிரியமான சகோதரனே சகோதரி, நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். யுத்த காலத்திலே கைதியாக பிடிக்கப்பட்ட ஒரு மனிதனை நிறுத்தி அந்த தளபதி சொல்லுகிறான், என் கையிலே துப்பாக்கி இருக்கிறது, இந்த துப்பாக்கியினாலே உன்னை சுட்டு வீழ்த்தி விடவா, அல்லது பிளாக் டோர், இங்கு ஒரு கருப்பு கதவு இருக்கிறது, இந்த கருப்பு கதவு வழியாக நீ போய்விடுகிறாயா என்று அவன் யோசிக்கிறான். கருப்பு கதவு, அதற்கு பிறகு என்ன இருக்குது என்று எனக்கு தெரியவில்லை. துப்பாக்கி, இது எனக்கு தெரியும், இது என்னை கொன்று போடும். சரி, தெரிந்த இதையே நான் எடுத்துக்கொள்கிறேன். தெரியாத கருப்பு கதவு வழியாய் நான் போக மாட்டேன். எனக்கு தெரிந்திருக்கிறபடி இந்த துப்பாக்கினாலே நான் சுடப்பட்டு சாக விரும்புகிறேன் என்று I prefer the gun to the black door. இந்த கருப்பு கதவுக்கு பதிலாக இந்த துப்பாக்கி எனக்கு கொடுக்கின்றார். உடனே சுட்டு அவன் வீழ்த்தப்பட்டான். அவன் உடனே கீழே விழுந்தான். அப்போது ஒருவர் கேட்கிறார் கேப்டனிடம், what does the black door mean? அந்த கருப்பு கதவு என்ன அர்த்தம் என்று. அப்போது அவன் சொல்லுகிறான், அந்த கருப்பு கதவு விடுதலையின் கதவு. அவன் அது வழியாய் போயிருந்தால் சிறைச்சாலையை விட்டு வெளியே போயிருப்பான், அவனுக்கு விடுதலை. அவனோ தனக்கு தெரியாததிலே ஆசீர்வாதம் இருக்கிறது என்று உணராமல் தனக்கு தெரிந்திருக்கிற மரணத்தையே அவன் அணைத்துக் கொண்டான். இதைத்தான் நம்முடைய தேசம் செய்கிறது. அவர்கள் அறியாத இயேசுவை தங்களுடைய தத்துவங்களுக்கு ஞானத்துக்கும் புரியாத கருப்பு கதவாக பார்த்து அதன் வழியாக பிரவேசிக்காமல் மரணத்தையே, மரண தத்துவங்களையே அடைத்துக் கொண்டிருக்கிற இந்தியா தேசம் அறியாமையில் அடைக்கலம் புகுந்து கொண்டிருக்கிறது. என் பிரியமான சகோதரனே சகோதரன், உன்னை குறித்து உலகம் அறியவில்லையே என்பது கவலைப்படாதே. உன்னை அறியப்படுத்த ஒரு கர்த்தர் உண்டு. அருமையானவர்களே, கப்பலிலே பரிசுத்த பவுல் போய்கொண்டிருக்கிறார். கடுமையான சூறாவளி காற்று, யூரோகோலிதான் காற்று எழும்புகிறது. எந்த மனிதனும் வழி சொல்ல இல்லை. மாலுமி மௌனமாய் இருக்கிறான். கப்பல் சொந்தக்காரன் மௌனமாய் இருக்கிறான். உடன் பிரயாணிகள் மௌனமாய் இருக்கிறார்கள். வாய் திறக்கிறவன் ஒரே ஒரு மனிதன். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பற்சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது. இதுவரைக்கும் மௌனமாய் பள்ளத்தாக்கில் லீலியை போல மறைந்திருந்த பவுல் வாய் திறந்து சொல்லுகிற திடமனதாயிருங்கள். அந்த கப்பலை உள்ள மனிதர்களுக்கு ஆறுதல் சொல்ல, அவளை வழிநடத்த வல்லமையுள்ள ஒரு மனிதன் பரிசுத்த பவுல் இந்த நாள் வரை மறைந்திருக்கிறான். இந்தியா தத்தளிக்க போகிறது. தீவிரவாதம் இந்தியாவின் நகரங்களை பற்றிக்கின்றன.
தீவிரவாதம் ஜனத்திரளுக்கு மத்தியிலே தன் பலத்த கிரியை நடப்பித்து கண்ணீர் இரத்தம் என்று சரித்திரத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறது. இந்தியாவின் தீவிரவாதத்தினுடைய போக்கை மாற்ற, இந்தியாவினுடைய கொடுமையான நிலைமை எல்லாவற்றையும் மாற்ற அங்கு ஒருவரும் இல்லை. அரசியல்வாதிகள் இல்லை, எழுத்தாளர்கள் இல்லை, சிந்தனையாளர்கள் இல்லை. இந்த சரித்திரத்தை மாற்றி அமைக்க வல்லமை உள்ளது இயேசு கிறிஸ்துவின் திருச்சபை. அதுவோ பள்ளத்தாக்கின் லீலியை போல மறைந்திருக்கிறது. இந்த லீலி தான் இந்த வாசனையை மாற்றும், இந்த சரித்திரத்தை மாற்றுகிறது கிறிஸ்துவின் சபை. அருமையானவர்களே, ஆகவே அத்தனை வல்லமை உள்ளவதாய் சூலமித்தியாளை போல நாம் இருக்கிறோம் என்ற எண்ணமானது நமக்கு வசந்த காலத்தை கொண்டு வருகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகம் நம்மை அற்பமாக எண்ணலாம், அதனாலே சோர்ந்து போய் விடாதீர்கள். நான் இன்னொரு உதாரணமும் சொல்ல விரும்புகிறேன். வில்லியம் கேரி, த ஃபர்ஸ்ட் மிஷனரி ஃப்ரம் இங்கிலாந்து, கல்கத்தா தேசத்தில் அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். கல்கத்தா கவர்னர் எல்லாரையும் அரசு வரவேற்று ஒரு நாள் விருந்து கொடுத்தார். அந்த விருந்திலே யாரையும் அழைத்தார்? வில்லியம் கேரியும் அழைத்தார். வில்லியம் கேரியை கனப்படுத்த வேண்டும் என்று அப்படி நோக்கம் அல்ல. He was invited. He was a public figure. அவர் அழைத்தார். ஆனால் அறிமுகப்படுத்தும் போது அவர் இப்படி கேட்டார், வில்லியம் கேரி, இந்தியாவுக்கு நீர் வருவதற்கு முன்பு நீர் செருப்பு தைத்துக் கொண்டிருந்தவர் தானே? Were you not a shoemaker in England before you came to India? இந்தியாவுக்கு வருவதற்கு முன்பு நீ புதிதான செருப்பு தைக்கிறவர் தானே? வில்லியம் கேரி, நோ நோ நோ, இல்லை இல்லை இல்லை, I was not a shoemaker, I was just a cobbler. கிழிந்து போன செருப்பை தைத்துக் கொண்டிருந்தவர். பள்ளத்தாக்கில் லீலி. என் அருமையான சகோதரனே, சகோதரியா, உலகம் உங்களை அங்கீகரிக்கவில்லையா? உங்கள் பரிசுத்தத்தை, உங்கள் விசுவாசத்தை உலகம், குடும்பம் அங்கீகரிக்கவில்லையா? நீங்கள் பள்ளத்தாக்கின் லீலியாக இருக்கிறீர்கள். உங்களை கொண்டு கர்த்தர் ஏற்ற வழியிலே கிரியை செய்வார். அருமையானவர்களே, பள்ளத்தாக்கிலிருந்து உங்களை நிச்சயமாய் வெளியே கொண்டு வருவார். அடுத்ததாக சூலமித்தியாள் என்ன சொல்லுகிறாள் என்றால், உன்னத பாட்டு 2:2, முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். அது இப்பொழுது பாருங்க, சூலமித்தியாளை பற்றி, மன்னிக்கவும், சூலமித்தியாளை பற்றி அந்த ராஜா, அந்த நேசர் என்ன சொல்லுகிறார் என்று. சூலமித்தியாள் தன்னை பற்றி இப்படி சொன்னாள். ஆனால் அவளை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், முள்ளுகளுக்கு மத்தியிலே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள் எனக்கு பிரியமானவர்களும் இருக்கிறார். நீங்கள் எத்தனையோ குமாரத்திகள் இருக்கிறீர்கள். இங்கு இங்கே எத்தனை குமாரத்திகள் இருக்கிறீர்கள்? குமாரத்திகள் இந்த சபையிலே எந்த பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிறீர்கள்? 2 பக்கத்திலும் குமாரத்திகள் தான் இருக்கிறீர்கள். எல்லாருமே மணவாட்டிகள் தானே. ஆகவே நான் பெண்களுக்கு பேசவில்லை, நாம் எல்லாருமே குமாரத்திகள் அவருக்கு. ஆனால் இத்தனை குமாரத்திகள் இந்த சபையிலே இருந்தும் அவருக்கு பிரியமான ஒரு குமாரத்தி இருக்கிறார். அவள் யார்? முள்களுக்கு மத்தியிலே இருக்கிறவள், உபத்திரவங்களுக்கு மத்தியிலே, கஷ்டங்களுக்கு மத்தியிலே கர்த்தரை பற்றி பிடித்திருக்கிற ஜீவியம். ஆம் பிரியமானவர்களே, இந்த ஜீவியத்திலே தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறார். உபத்திரவத்தில் அல்ல, உபத்திரவத்தின் வாழ்க்கையிலும் பாடுகளுக்கு மத்தியிலும் கர்த்தரையே பற்றி பிடித்திருக்கிற அந்த வாழ்க்கை எனக்கு பிரியமான வாழ்க்கை என்று. பிரியமானவர்களே, நீங்கள் இந்த நாளிலே பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் வழியாய் வருகிறீர்களா? அந்த கஷ்டமான பாதையிலே கர்த்தரே தேவன், இயேசுவே என் ரட்சகா என்று நீங்கள் பாடி பாடி மகிழும் போது பரலோகம் அதிலே மகிழ்கிறது. அருமையானவர்களே, இந்த எத்தனையோ இசைக்கருவிகளை கொண்டு 1000 சீடிக்கள் வெளியிடப்படுகின்றன. அவைகளை விட
ஏர் கண்டிஷன் ரூமில் இசைக்கருவிகள் முழங்க இன்னிசையோடு பாடின கேசட்டுகளை விட சிடிக்களை விட கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கர்த்தரை பார்த்தின பாடின பாடல்கள் வல்லமை உள்ளவைகளாயிருக்கின்றன. அதுதான் அருமையானவர்களே. முள்ளுகளுக்கு மத்தியில் லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்கு மத்தியில் எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். நீங்கள் அப்படி பாடுகள் கஷ்டங்களுக்கு மத்தியிலே நீங்கள் சந்தோஷமாய் கர்த்தருக்குள் இருக்கிறீர்கள். அருமையானவர்களே, என்னை அதிகமாக இந்த ஊரில் அறிந்தவர்களுக்கு தெரியும், என்னுடைய ஊழிய பாதை நல்ல பாதை அல்ல. எதிர்ப்பு, அவமானம், வறுமை, கஷ்டம், பாடு இவைகள் வழியாகவே நான் வந்து கொண்டிருக்கிறேன். இவை எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் உங்களுக்கு நீங்கள் சாட்சி சொல்ல முடியும். நான் என் விசுவாசத்துக்கு மறுதலித்தவனாக ஒரு நாளும் இல்லை. என் கர்த்தருக்காக நான் வைராக்கியம் உள்ளவனாக இருக்கவே என் கர்த்தர் எனக்கு சிலாக்கியம் பாராட்டினார். அருமையானவர்களே, ஆகவே நான் சந்தோஷமாக இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிறேன். முள்ளுகளுக்கு மத்தியிலே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளில் எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். கர்த்தருக்கு பிரியமுள்ள மகளாய் இருக்க வேண்டும் என்றால் உபத்திரவங்களின் மத்தியில் இருக்க வேண்டும் என்பதல்ல, உபத்திரவங்களுக்கு மத்தியிலே கர்த்தரையே பற்றி பிடித்திருக்க வேண்டும். உபத்திரம் இல்லாத காலத்திலும் கர்த்தரை பற்றி பிடிக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய அழைப்பை பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி. சீக்கிரமாய் வாசிங்கள். மத்தேயு ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். அருமையானவர்களே, ஊழியத்துக்கு கர்த்தர் அழைக்கிறார். நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போகின்றது எந்த மந்தைக்குள் நம்மை அனுப்புகிறார்? ஓநாய் மந்தைக்குள்ளே. நீங்கள் ஊழியத்துக்கு போகிற இடம் பயங்கரமான இடம். நான் ஓநாய்க்குள்ளே ஆட்டை அனுப்புவது போல அனுப்புகிறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆட்டு மந்தைக்குள் ஒரு ஓநாய் வந்தாலே பெரிய கஷ்டம். ஆனால் ஓநாய் மந்தைக்குள்ளே யார் போகிறது? ஒரு ஆடு. அதுதான் நம்முடைய அழைப்பு. இதைத்தான் தேவன் நமக்கு அழைப்பாக தந்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வீர்களா? இந்த அழைப்பின்படி நடப்பீர்களா? அருமையானவர்களே, ஆகவே இதுதான் நம்முடைய அழைப்பு. முட்கள், ஓநாய்கள், இவைகளுக்கு ஓநாய்களுக்கு மத்தியிலே ஆடு, முட்களுக்கு மத்தியிலே லீலி புஷ்பம். இதுதான் நம்முடைய அழைப்பு. அருமையானவர்களே, தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. மூன்றாம் அதிகாரம் 15ஆம் வசனம் கடைசி. போடப்பட்ட சூளையின் நடுவில் அக்கினி சூளையிலே எபிரேய வாலிபர்கள் போடப்பட்டார்கள். அப்போது நான் சொல்லி முடிக்கிறேன். அப்பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. சமீப காலத்திலே ஒரு அம்மையார் நமக்கு விரோதமாக மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தார்கள். அப்போது இந்த திருச்சபை அவளுக்கு சொன்ன பதில், தமிழக அரசே, முதலமைச்சரே, உமக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொன்னது எங்கள் பரம ராஜா. உமக்கு பணிய வேண்டியது அவசியம் இல்லை என்று சொன்னோம். எபிரேய வீரர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த தைரியம் அது. ஆம் பிரியமானவர்களே, நாம எல்லா சூழ்நிலையிலும் இந்த உலகத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நமது கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவாரானால். ஆகவேதான் அவள் சொல்லுகிறார்கள். 16ஆம் வசனத்தை வாசிங்க. 16 கடைசி 16. இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் தப்புவிப்பார் என்பதற்கு மாத்திரம் அவரை நாங்கள் ஆராதிக்கவில்லை. அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார்.
விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். நம்முடைய வாழ்க்கை இந்த செய்தியை உலகத்துக்கு சொல்கிறதா? நம்முடைய வேதத்துக்கு மாறான சட்டத்தை இந்த நாடு கொண்டு வருமானால் அந்த சட்டத்துக்கு நாம் கீழ்ப்படிய மாட்டோம் என்பது அரசாங்கத்துக்கு தெரிந்திருப்பதாக இதுதான் என் வேதம் சொல்கிறது. அந்த அரசாங்கம் அதை அறிந்து கொள்வதாக திருச்சபை தேவனுடைய சட்டத்துக்கு மாறாக இயங்காது என்பதை. ஆகவே இந்த தைரியத்தை நாம் எடுக்கும்போது உபத்திரவங்கள் வருகின்றன, சிறைச்சாலையில் தள்ளப்படலாம். அப்படிப்பட்ட முள்களுக்கு மத்தியில் இருக்கவள்தான் எனக்கு பிரியமானவள் கத்த சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, இந்த பாடுகளாகிய முள்ளுகளுக்கு நமக்கு ஒரு குளிர்காலம், வின்டர் சீசன். ஆனால் அங்கு கர்த்தருடைய சமூகம் அங்கு உலாவி வந்ததினாலே அது வசந்த காலமாக மாறிற்று. நம்முடைய கர்த்தரும் நமக்கு வசந்த காலமாக மாற்று. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் அநேக பாஸ்டர் கடுமையாகவே பேசுகிறீர்களே, ஒரு நாளாவது எங்களை ஆறுதல் படுத்தி சந்தோஷப்படுத்தி பேசுகிறது இல்லை. ஏன் பேசவில்லை? எத்தனைய நாட்களும் உங்களோடு பேசுகிறோம். பிரியமானவர்களே, ஜீவ வசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரம்தான் உபத்திரவங்களுக்கு ஆயத்தப்படுவார்கள். ஜீவ வசனத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் எல்லாருமே சொகுசான வாழ்க்கை, எளிமையான பிரசங்கம், ஆசீர்வாதமான வார்த்தைகளை மாத்திரம் கேட்கிறவர்கள் உபத்திரவத்தை கண்டு பயந்து போய்விடுவார்கள். ஆண்டவர் பிரசங்கம் பண்ண பண்ண அது கடுமையாய்கொண்டே போகிறது. சிலுவை, உபத்திரவம், பாடு, கஷ்டம், இப்படி இயேசு சொல்லிக்கொண்டே வரும் பொழுது யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். யோவான் 6:66. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். எதற்காக பின்வாங்கி போனார்கள்? இடரல் அடைந்தார்கள். அவர்களுக்கு அற்புதம் நடக்காதனால அல்ல, அற்புதம் நடக்கிறது. வசனங்கள் கடுமையாகின்றன, பிரசங்கங்கள் கடுமையாகின்றன, உபத்திரவத்துக்கு அழைப்பு வருகிறது, முட்களுக்கு அழைப்பு, பூக்கள் அப்படியே தவழ்கின்றன, அப்படியே அதை விட்டு விலகின்றன. இந்த முட்களுக்கு ஈடு கொடுத்து நிற்க முடியவில்லை, உடனே போய்விடுகிறார்கள், ஒவ்வொருவராய் போய்விடுகிறார். அப்ப ஆண்டவர் நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா? உடனே அவள் என்ன பதில் சொல்கிறார்கள்? அதற்கு பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நித்திய ஜீவ வசனம் உண்டு. நாங்கள் யாரிடத்தில் போவோம்? இந்த வசனத்துக்காக நாங்கள் நிற்போம். இந்த சபையிலே தினந்தோறும் அற்புதம் நடக்கவில்லை, ஆனால் ஒவ்வொரு ஆராதனையும் ஜீவ வசனங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஆகவே ஜீவ வசனத்தை ஏற்றுக்கொள்ள ஒரு மனம் வேண்டும். அநேகர் போய்விடலாம், சிலர் போய்விட மனதாய் இருந்தால் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா? ஜீவ வசனம் உண்டு. இந்த வசனத்திற்காக நாங்கள் நிற்போம் என்று சொல்லி எல்லாரும் அல்ல, எல்லாரும் அல்ல, ஒரு சிறு கூட்டம் வசனத்துக்காக நிற்கும் அருமையானவர்களே. அதுதான் என் குமாரத்திகளில் எனக்கு பிரியமானவளாக இருக்க வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பிரியமுள்ள கூட்டத்தில் நீங்கள் இருங்கள் அருமையானவர்களே. 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரர்களுக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. இந்தியாவினுடைய இலக்கிய காடுகளிலே எத்தனையோ இதிகாசங்கள், புராணங்கள், அவை அந்த நிழல் யாருக்காவது அடைக்கலம் கொடுத்ததா? பிரியமானவர்களே, இந்தியாவுடைய இலக்கியம் எந்த மனிதனையாவது மாற்றி அமைத்ததா? ஆனா காட்டு மரங்களில் கிச்சரி போல
இந்த சத்திய வேதம் மாத்திரமே மனிதனை மாற்றியமைக்கிறது. காட்டு முராண்டியான ஒரு ஆப்பிரிக்கனை நாகரிக மனிதனாக மாற்றி அமைத்தது இந்தியாவின் இதிகாசங்கள், தத்துவங்கள், சித்தாந்தங்கள் அல்ல, என் சத்திய வேதம். காட்டு மரங்களுக்குள் கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளில் எனக்கு பிரியமானவள் இருக்கிறாள். முள்ளுகளுக்கு மத்தியில் எப்படி லீலி புஷ்பம் இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகள் எனக்கு பிரியமானவள் இருக்கிறாள் என்று சொல்லும்போது குமாரத்தி சொல்லுகிறாள், காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சரி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் நேசர் இருக்கிறார். என்னுடைய எத்தனையோ உயர்ந்த சாக்ரட்டிஸ், பெரிய தத்துவ ஞானி, அரிஸ்டாட்டில், பிளேட்டோ, இவருடைய நிழல்கள் யாருக்குமே ஆறுதலை தரவே இல்லை. ஆனால் சின்ன மரம் இயேசு கிறிஸ்து உலகத்தை பொறுத்தவரை ஒரு சன்னியாசி, 33 வயது உள்ள எருசலேம் நகரத்திலே தெரிகின்ற நாசரேத்து ஊர்க்கார சன்னியாசி. அவர்தான் இந்த உலகத்தையே மாற்றிய சர்வ வல்லமை உள்ள தேவகுமாரன். அவருடைய நிழலில் தான் நமக்கு ஆறுதல், சமாதானம், ஜீவன் எல்லாமே இருக்கிறது. அருமையானவர்களே, வேறு எந்த நிழலில் இருக்க முடியும்? இந்தியாவின் தந்தை என்று சொல்லப்படுகிற காந்தியடிகள் யாருடைய வாழ்க்கையை மாற்றினார்? அருமையானவர்களே, யாருடைய வாழ்க்கையை காந்தி மாற்றி அமைத்தார்? அவருடைய நிழலிலே அடைக்கலம் யாருக்கு கிடைத்தது? அவர் பெற்ற பிள்ளை தேவதாஸ் காந்தி அந்த அடைக்கலத்தை தேட முடியவில்லையே. ஆனால் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிள்ளைகளாகிய நாம் ஆறுதல் பெற்றிருக்கிறோம், சமாதானம் பெற்றிருக்கிறோம். உலகம் முழுவதுக்கும் நிழல் தரக்கூடிய ஒரே மரம் இயேசு கிறிஸ்து என்ற கிச்சடி மரம். இந்த மரத்தின் கீழ் அவள் ஆறுதல் பெறுகிறாள். ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். எப்போதும் இந்த நிழலிலே தங்குங்கள், தேவ சமூகத்திலே எப்போதும் நிலைத்திருங்கள். அருமையானவர்களே, சங்கீதம் 91:1 வாசியுங்கள். சீக்கிரமாய் வாசித்து முடிமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறான். உலகத்திலேயே சமாதானம், சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நிழல் எது? என் தேவனுடைய நிழல். என் தேவனுடைய நிழல் எது? அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசங்கம், அவருடைய வல்லமை எல்லாமே அவருடைய நிழல். இந்த நிழலில் தான் எனக்கு ஆறுதல். என் பிரியமான சகோதரனே, இன்னொரு நிழல் இருக்கிறது. யோனா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் ஒரு நிழலை தருகிறது. யோனா 4:6. ஒரு ஆமணக்கு செடி அங்கு முளைத்து வருகிறது. அதன் நிழலிலே யோனா மிகுந்த மிக சந்தோஷம். யாருக்கு? யோனாவுக்கு. எதிலே சந்தோஷம்? ஒரு ஆமணக்கு செடி, அதில் ஒரு நிழல், அதில் உட்கார்ந்து அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமணக்கு செடி அல்லேலூயான்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். என்ன நடக்கிறது பாருங்க. மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடி அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. உலகத்தினுடைய நிழல் இவ்வளவுதான். சந்தர்ப்ப பூச்சி அதை அரித்து போடும், சூழ்நிலை பூச்சிகள் அரித்து போடும். கிச்சலி மரத்தின் நிழலோ நிரந்தரமானது. ஆகையினால் உலகத்தினுடைய நிழலிலே தங்காதீர்கள். உறவுகள் ஏமாற்றிவிடும், நட்பு நம்மை ஏமாற்றிவிடும். ஏமாற்றாத ஒரு நித்திய நிழல் என் இயேசு கிறிஸ்துவுடைய சமூகம். அதை தந்து ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய சமூகத்திலே அத்தனை சந்தோஷம் உள்ளதாக இருக்கிறது என்று சூலமித்தியால் நமக்கு சொல்லுகிறார். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். செய்தியை என்னால் இன்றைக்கு முடிக்க முடியாது. இந்த சம்பவத்தை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். ஒருவன் திருட்டு குற்றத்திற்காக சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டான். சிறைச்சாலையிலே அவனுக்கு வார்னிங், இனி நீ திருடினால் உனக்கு கடுமையான தண்டனை என்று. அவன் சிறைச்சாலையிலே திருட ஆரம்பித்தான்.
அங்குள்ள போலீஸ்காரர்கள், காவலாளிகள், அங்குள்ள அதிகாரிகள் என்ன வைத்தாலும் திருடி விடுவான். அதற்காக அவனுடைய வலது கையை வெட்டினார்கள். இனி நீ திருடக்கூடாது என்று. அவன் விடுதலையாகி போன உடனே செய்தி வருகிறது, அவன் மறுபடியும் திருடினான் என்று. எதை திருடினான் அவன்? எந்த கையினாலே? இடது கையினாலே திருடினான். சிறைச்சாலையில் வந்து அதிகாரி சொன்னார், இனி நீ திருடுவாயானால் உன்னுடைய மற்ற கையை நாங்கள் வெட்டுவோம் என்று. அதை நினைக்கும் போதே அவனுடைய உள்ளம் பதறியது, அடுத்த கையும் வெட்டப்படுமோ என்று. கொஞ்ச நாளிலே செய்தி வருகிறது, ஒரு கடையிலே அவன் திருடி விட்டான். இடது கையை வைத்து திருடினான். சிறைச்சாலையை கொண்டு போகப்பட்டு அவனுடைய இடது கை வெட்டப்பட்டது. கொஞ்ச நாள் விடுதலையாகி போக சொன்னார்கள், இனி ஜாக்கிரதையாகிரு. அவன் மீது புகார் வருகிறது, அவன் தன் வாயினாலே திருடினான் என்று. ஒரு இடத்தில் போய் வாய்ட்டு கவ்வி எடுத்து கொண்டு வந்த நாய் வந்தது போல அவன் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். என்ன சொன்னாலும் திருந்த மாட்டோம். கைகளை வெட்டினோம், அடித்தோம், உதைத்தோம், எதுவுமே உன்னை ஒன்று செய்யவில்லை. அவனை திருத்தவே முடியவில்லை. அவன் விடுதலாகி தெருவிலே போகும்போது ஒரு கிறிஸ்தவ கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்துக்கு போனான். எதற்கு போயிருப்பான்னு உங்களுக்கு தெரியும். அங்கேயும் போய் ஏதாவது காணிக்கை போடுவதற்கு முன்பே போய் சேர்ந்திருப்பான். அந்த பணத்தை திருட வேண்டும் என்று இருந்தான். பிரசங்கத்தை கேட்க கேட்க உள்ளம் உடைந்தது. பிரசங்கியார் சொல்லுகிறார், இயேசுவை உன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டால் உன் வலது கரத்தை உயர்த்தி காட்டு என்று. கண்களிலே கண்ணீர் வடிகிறது. உயர்த்தி காட்ட எந்த கரம் இருக்கிறது? என் பாவ செயலிலே 2 கரங்களும் இழந்தேன். மெல்ல மெல்ல நடந்து நடந்து இந்த மேடை நோக்கி வரும்போது கண்களிலே கண்ணீர் வர, பிரசங்கியார் இவனை அடையாளம் கண்டு ஓடி வந்து அணைத்து என்ன என்று கேட்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று. பல வருஷங்களித்து அவன் தன் சரித்திரத்தை சொல்லும்போது சொல்லுகிறான், வலது கையோ இடது கையோ எதை வெட்டினாலும், எத்தனை தண்டனை கொடுத்தாலும் என்னை திருத்தவே முடியவில்லை. என் இயேசுவின் அன்பு என்னை திருத்தியது. என் கர்த்தருடைய இரத்தம் என்னை மாற்றியது. கிச்சலி மரத்தின் நிழலிலே ஆறுதல் அடைகிறேன். ஆகவே இந்த தேசத்திற்கு இந்த மரத்தை அறிமுகப்படுத்துங்கள். இந்த ஜீவ விருட்சமாக இயேசுவை உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு சொல்லுங்கள். இந்த ஜீவ விருட்சத்தின் நிழலுக்கு மற்றவர்களை அழைத்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அருமையான பிதாவே, உம்முடைய அன்பின் குமாரர் எங்கள் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே வருகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் உம்முடைய கிருபையின் கரங்கள் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி வந்து இந்த செய்தியை கேட்கும்படி செய்த அன்புக்காக நன்றி. நாங்கள் உலக பிரகாரமாய் மிக சாதாரண மக்களானார் உம்முடைய சமூகத்தினால் நாங்கள் விசேஷித்த மக்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். உம்முடைய ஜீவ வசனம் எங்களுக்கு ஒரு அழகையும் வாசனையும் தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இதை நாங்கள் எப்போதும் எங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள நீ உதவி செய்ய வேண்டுகிறோம் தகப்பனே. முள்ளுகளுக்கு மத்தியிலே உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா எதிர் வல்லமைகளையும் உம்முடைய நாமத்திலே சபித்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய திரு நாமத்தை எங்கள் வாழ்க்கையை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தாவே, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரத்தை போல நீர் எங்கள் உலக பிரகாரமாய் சாதாரண ஒரு மனிதன் தோற்றத்தில் இருந்தார். உம்மை போல ஆறுதலும் சமாதானம் தரக்கூடிய ஒருவரும் இல்லையே ராஜா. நீர் எங்களை தேடி வந்த அன்புக்காக நன்றி. உம்மை அறிந்து கொள்ளும்படியாக எங்களுடைய கண்களை பிரகாசித்த தயவுக்காக நன்றி. விக்கிரகத்தின் பின்னாலும் கடவுள் இல்லை என்று சொல்ல தத்துவத்தின் பின்னாலும் இருந்த இருண்ட மக்களை எங்களை சந்தித்து இந்த வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற்றின தயவுக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். மற்றவர்களுக்கும் உம்மை அறிமுகப்படுத்த எங்களை உதவி செய்யும். உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென்.